வந்து என்னமோ அடிக்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு இத்தனை நியாயம் பேசுனீங்களே நடுவர் அவர்களே, ஒரு நாளைக்கு 1000 வாடி ஓடி போடுறீங்க. அங்க நடி பண்ற, இங்க நடி பண்ற, அதை எடுத்து வைடி, இதை எடுத்து வைடி, 1000 வாடி போடுறீங்களா இல்லையா? ஒரு நாளைக்காவது மனசொடிஞ்சு இத்தனை வாடி ஓடி ஓடுறாரு இந்த மனுஷன் நினைச்சு இந்த அடகாப்பி குடுக்கிறமாயா நாங்க சொல்லி இருக்கிறமாயா நாங்க இந்த அடகாப்பி சொல்ல மாட்டேன் நடுவர் அவர்களே. சொல்ல மாட்டேன் தான் சொல்லிட்டீங்களேக்கா. இல்ல சொல்ல வச்சுட்டாங்க. நாளைக்கு காலையில அரசம்பாளையத்துல ஒண்ணு உறுதி, ஓட்டுக்காரி எதுவும் சரியா கேட்கல, ஒத்து வரல, சொன்ன பேச்சு கேட்கலன்னா இந்த அடகாப்பின்னு வரப்போகுது. எங்கடா அந்த மஞ்சுநாதன் கூப்பிடுறா? நீதானே எங்க ஒருங்கிணைப்பாளர். இல்ல நடுவர்களே, எவ்வளவு வேதனை இருக்குது எங்களுக்கு. அங்க அத்தனை காசு எடுக்கிற இத்தனை ஒரு நாளான நாளும் கட்டிய கணவனை மரியாதையின்றி பொதுவெளியில் அழைக்கிறார்கள் இல்லை. நாங்க அப்படியெல்லாம் ஏதாச்சும் பேசுறோமா? அப்புறம் எதுக்கு வந்து இங்க எங்களை அவ்வளவு தூரம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் இவ்வளவு பேசுறீங்கல்ல, சொல்லுங்க. நான் இந்த இதுல உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாருக்கிட்டயே வர்றீங்க? பேங்க்குக்கும் கூட போக மாட்டீங்க, பேங்க்குக்கும் கூட போக மாட்டீங்க, எங்க கையத்தை வந்து எட்டி பிடிப்பீங்க. எங்க வீட்டுல எல்லாம் அவர் வந்து சாந்தி என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில் தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில் தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில் தான் இருக்குது. நான் சொல்லுவேன் கண்டுபிடிச்சிட்டாரு சகோதரர் வளையலா அப்படின்னு. ஓ அனுபவமா? அனுபவமோ கேக்குறாங்களா இல்லையா? அடகு வைக்கிறாங்க. நான் சொல்றேன் மாமா கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன், உங்க கஷ்டத்துக்கு நான் துணையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா கையில 10 பவுன் வளையல காணோம், ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. கழுத்தில் இருக்கிறத கழட்டி கொடுக்குற, காதில் இருக்கிறத கழட்டி கொடுக்குற, இன்னும் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு படிக்கணும், ஃபீஸ் கட்டணும், கையில காசு இல்லை, ஒரு மஞ்ச கயிற்று எடுத்து அதுல ஒரு மஞ்ச கட்டைய தாலியா கட்டிட்டு தாலி செயினையும் கூட கழட்டி கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? எங்க அம்மா வந்து பார்த்துட்டு கண்ணீர் விடுறா, உனக்கு எத்தனை நகடி போட்ட, எட்டுக்கல் மூக்குத்தி, இடுப்பு கொட்டியான, கண்டசரம், கழுத்துக்கு 7 பவுன் செயின், வைர மூக்குத்தி, அவ்வளவும் போட்டனே அவ்வளவும் போட்டனே, அத்தனையும் கொடுத்துட்டு மூடியா நிக்கிறேன்னு எங்க அம்மா வந்து கண்ணீர் விடுறா. என்ன சொல்லுவேன் தெரியுமா? அடைச்சி வாய மூடு, நான் அத்தனையும் கொடுத்து இன்னைக்கு மூடியா நின்னாலு தாலியோட நிக்கிறேன்னு சொல்றதாங்க இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு அழகு. உண்மைக்கா. ஆனா நான்லாம்க்கா இதுவரைக்கும் 4 வருஷத்துல கட்டிய மனைவியினுடைய தங்கத்தை 1 மில்லிகிராம கூட நான் அடகு வைக்கல. கைதட்டல் கொடுங்க. அப்படி ஒரு மானமுள்ள புருஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அடகெல்லாம் வைக்கல, வித்துட்டேன். எதுக்கு அடகு வச்சு வட்டியை கட்டி மீட்டுக்கிட்டு? தான் அந்த ஐடியா கொடுத்தான். நான் அப்படிதான் பண்ணேன், நீ அதை பண்ணுன்னா. ஆக நடுவர் அவர்களே, காலத்தினுடைய அருமை கருதி நானும் ஒரு செய்தியோட முடிச்சார். சொல்லுங்க. பொறுப்பில்லைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு சொல்லுங்க. நீங்க இந்த ஜான்சி ராணின்னு ஒரு அந்த அம்மாவோட படம், ஜான்சி ராணி லட்சுமி, எல்லாருக்குமே ஜான்சி ராணி லட்சுமி பாயோட படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த அம்மாவோட படத்துல பாத்தீங்கன்னா முதுகுல குழந்தைய சுமந்த மாதிரி தான் அந்த அம்மாவோட படம் இருக்கு. இது எதை காட்டுது தெரியுங்களா? நீங்க பொதுவா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்கள் வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் புள்ள மனைவி எல்லா ஞாபகம் இருக்கு. வீட்டை விட்டு வெளியில போயிட்டா வீட்டை நீங்க மறந்துடுவீங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் நாங்க குடும்பத்தை தான் நினைப்போம், வீட்டை விட்டு வெளியில போனாலும் நாங்க குடும்பத்தை தான் சுமந்து கொண்டு இருப்போம். அப்படிங்கிற அடையாளம் தான் அந்த ஜான்சி ராணி லட்சுமி பாய் முதுகுல குழந்தைய சுமந்த வண்ணம் இருக்கிற படம்னு சொன்னா, நடுவர் அவர்களே, நாங்கள் உங்களை குறை சொல்லவில்லை. ஆண்கள் வந்து சம்பாதிக்கல, ஆண்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் ஒரே ஒரு வார்த்தையில சொன்னாங்க, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு, அவங்க 600 ஆக்குவாங்க. நாங்க நீ சொன்ன மாதிரி இந்த விவசாயத்தை வச்சே நானும் என்னுடைய உரையை நிறைவு செய்யற. மணப்பாறை மாடு கட்டுறது நீங்கதான், ஆத்தூர் நெல்லு வாங்கிட்டு வந்து விதைக்கிறது நீங்கதான், எல்லாம் அறுத்து பொதிகை ஏத்தி பொள்ளாச்சி சந்தைக்கு கொண்டுட்டு போறது நீங்கதான். ஆனா அதுக்கப்புறம் வர்றதா வித்த காசத்தான் அம்மா கையில குடுன்னு எழுதுனா மருதகாசினா அவங்கதான் 600 ஆக்குவாங்க. உங்க கையில காசு இருந்தா அது எங்க போகும்னு எங்களுக்கு தெரியும். 3 சீட்டு பிடிச்சி அத்தனையும் தொலைச்சிட்டு வந்து நிப்பீங்க. நாங்க 3 சீட்டு போட்டு சேமிச்சு வைப்போம். பாத்திர சீட்டு, நகை சீட்டு, புடவை சீட்டுன்னு போட்டு நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம்னா ஐயோ கைய கடிக்குதேன்னு வந்து தலைய சொரிஞ்சிட்டு நிப்பீங்க. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏயா தலை நிமிந்து நில்லு, என் குலசாமி நீ தலை தாழ்ந்து நிக்காது, இதோ
3 சீட்டு போட்டு எல்லாம் சேர்த்தி வச்சிருக்கிற, அங்கங்க கொடுத்து சேர்த்துன்னு என்னமோ எங்கிருந்து வந்தது என்ற காசு எடுத்து சேர்த்துனாங்க நல்ல கதை பேசுனீங்களே, அந்த சேர்த்து வச்ச காசெல்லாம் இந்த என் கையில இவ்வளவு இருக்குது, நீ கல்யாணத்தை ஜாமுன் நடத்தையா, நீ தலை நிமிர்ந்து நில்லையான்னு சொல்லி குடும்பத்துக்கும் இந்த நாட்டிற்கும் உங்களை தலை நிமிரச் செய்பவர்கள் பெண்கள் என்கின்ற காரணத்தினால் அந்த பெண்களை பொறுப்பில்லைன்னு நீங்க வந்து எங்களை அச்சாணி நினைச்சு உச்சாணியில வெக்காட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி மேடை போட்டு எங்களை கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாகவே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இவ்வளவு நேரத்திற்கு பிறகு ஒரு பெண் மேடையில் ஒரு முழக்கமிட்டிருக்கிறார். ஐயா 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 பனியன் போட்ட ஐயா அப்படியே உட்காருங்க ஐயா, நடுவரை பிச்சை எடுக்க விட்றாதீங்க, அப்படியே உட்காருங்க ஐயா. வரும்போது தனித்தனியாக வர்றீங்க, போகும்போது கொத்து கொத்தா போகிறீங்க, ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி அப்படி போகாதீங்க. வீடு வீடாக வர்றீங்க, வார்டு வார்டாக போகிறீங்க, அப்படி இருக்காதீங்க. ஆனால் உண்மையாகவே இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. அது போதும். இந்த அமைத்தவங்களுக்கு அதுதான் பெருமை. ஒரு 5 நிமிடத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து இந்த எளியவனுடைய தீர்ப்புரை அல்ல, ஒரு கருத்துரையை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஆகச்சிறந்த நிகழ்ச்சியாக மாற்றி காட்டிய அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு முதலில் எங்கள் குழுவினரின் சார்பாக கோடி நன்றிகளை அந்த முருகனுடைய பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்து, ஆண் பிள்ளைகளினுடைய உழைப்பா பெண் பிள்ளைகளினுடைய பொறுப்பா, யாரால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு? நான் இன்னைக்கு சொல்றேன், இத்தனை பெருமக்கள், நான் தொடக்கத்தில் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சுக்கா. ஏன்னா திடீர்னு ஒரு சிலர் எழுந்தாங்க, ஏன்னா விரதம் காவிடி காலையிலிருந்து அப்படியே அலைச்சல், அதனால் கொஞ்சம் அடுத்த நாள் அதனால் இருப்பாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தங்கத்தை சேகரிக்கிற போது முதல்ல கசடுகள்லாம் போயிட்டு எஞ்சி நிற்கின்ற தங்கும் பொருளுக்குத்தான் தங்கம் என்றே பெயர் என்று சொன்னால், நீங்கள் அத்தனை பேரின் முருகப்பெருமானின் தங்கங்களாக இங்கே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியின் இறுதி வரை காத்து நின்று கேட்குறீங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? 3 மணி நேரம் ஒரு திரைப்படம், 3 மணி நேரம் ஒரு திரைப்படங்க. உலக அழகனும் உலக அழகியும் ஹீரோ ஹீரோயின், நாயகனும் நாயகியா நடிக்கிறாங்க. ஆனால் இன்டர் பிளேக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இடைவேளை நேரத்தில் படம் தெரியலேன்னு ஓடி வந்துடுறாங்க. படமாய் அது மொக்க படம், கொல்றான் வெட்டுறான் குத்துறான் அப்படின்ட்டு வந்துடுறான். ஆனால் ஏறக்குறைய ஒரு 3.5 மணி நேரத்திற்கு குறையாமல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செலுத்தி இருக்கிறோம். நாங்கள் யாரும் உலக அழகனோ உலக அழகியோ அல்ல. ஆனாலும் நீங்கள் ஏன் இத்தனை நேரம் அமர்ந்து கேட்டீர்கள் என்றால், நாங்கள் அழகானவர்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் பேசுகிற தமிழ் அழகானது என்பதற்காக அமர்ந்து கேட்டீர்களே. உங்கள் அத்தனை பேரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்தி தம்பி சொன்னார், அண்ணனும் சொன்னாங்க. ஆடவனுடைய உழைப்பு, அக்கா ரொம்ப அழகா அந்த பாட்டை நினைவுபடுத்தினாங்க. இந்த பாட்டு, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கனே, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கனே, மணப்பாற மாடு கட்டி மாய வரோம் ஏறு மூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கனே, பசுந்தாளைய போட்டு பாடுபடு செல்லக்கனே, ஆத்தூரு கிட்டடிச்சப்பா ஆத்தூரு கிட்டடிச்சப்பா. யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. அப்ப சம்பாதிக்கிறதை யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க? யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க? வீட்டில் இருக்கிற பெண்ணிடத்தில் தானே கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? அந்த வார்த்தையோட அக்கா முடிச்சாங்க, ஒரு பெண் ஒன்றை 100 ஆக்குவாள் என்கிற நம்பிக்கையில் தானே கொடுக்கிறீர்கள்னு அக்கா சொன்னாங்க பாருங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆனா என்ன சொல்றான், பல இடங்கள்ல போனா பிரச்சனை பண்ணாம பெண்கள் வர்றதே இல்லை. பஸ்ஸில் போன வாரம் காரு சர்வீஸுக்கு போயிருச்சு, சேலம் நிகழ்ச்சி, பெருந்துறையில் ஏறுறேன் பஸ்ஸில், பைபாஸ் ரைடர், ஜன்னலோர சீட்டில் 2 அம்மா உட்கார்ந்து இருக்குங்க. ஒரு அம்மா சொல்லுறா, மரியாதையா ஜன்னல் கதவை ஏத்து, காத்து படலைன்னா வேத்து செத்து போயிருவேன். ஒருத்தி சொல்றா, மரியாதையா ஜன்னல் கதவை சாத்து, காத்து பட்டா குது குதுன்னு வந்து நான் செத்துருவேன்.
ஒருத்தி ஏத்துங்கறாக்கா, ஒருத்தி சாத்துங்கிறா, ஒருத்தி ஏத்துங்கறா, ஒருத்தி சாத்துங்கிறா. கண்டக்டர் கெஞ்சறார். இப்பதான் புது பஸ் கவர்மெண்ட்ல இருந்து என்னை நம்பி டெப்போல இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க, பூசை போட்டு சேத்தி இறக்கி ஏத்தி சாத்தி என்ன ஏத்தி சாத்திராதீங்கன்னாரு. பின்னாடி மஞ்சு மாதிரி ஒருத்தர் எழுந்திருச்சாரு மானஸ்தன். அங்க என்ன சத்தம்? கண்டக்டர் விலைக்கு சொன்னாருக்கா, சென்னலை ஏத்துனா இந்த அவசாவா, சென்னலை இறக்குனா சாத்துனா அவசாவா. அந்த மனுஷன் சொன்னான் பாரு, ஒரு 5 நிமிஷம் ஏத்துறா இந்த அவசாகட்டும், ஒரு 5 நிமிஷம் சாத்துறா இந்த இவ சாகட்டும். கண்டக்டர் அழுத, 2 யாரு பொண்டாட்டின்னு தெரியலங்க. இந்த எந்திரிச்சு நின்று சொன்னவன் சொன்னான், 2 ஏன் பொண்டாட்டி தாண்டா, கூடவே இருந்து சண்டை போட்டு கொள்றாளுக, செத்தா வேற கல்யாணம் பண்ணலான் இருக்கேன்னா. இவன் தான் சார் லட்சிய புருஷன், இவன் தான் லட்சிய புருஷன். என்ன வாழ்க்கை! இன்னும் சொல்றேன், நீங்கள்லாம் 4 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் 40 வருஷம் ஆன ஃபீலிங்கில் இருக்கேன். நான்லாம் 365 நாள் மாலை ஓடலான் இருக்கேன். இவன் 48 நாள் தான் மாலை ஓடுவான் சபரிமலைக்கு. 365 நாள். ஏன்? ஒன்னே ஒண்ணுதான், மாலை ஓட்டத்தான் மரியாதையே வருது வீட்டில். மாலை ஓட்ட சமயத்தில் பொண்டாட்டிட்ட ஒரு கப் காஃபி தாங்க கேட்டேன், ஜஸ்ட் அ காஃபி. எங்க அண்ணன் சொல்லுவார், அடி காப்பின்னு. வாங்க சாமி, உட்காருங்க சாமி. காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி? காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி, அடுப்பு சாமியில் வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, சிம் சாமியில் வச்சு சாமி, லைட்டர் சாமியில் டொப்பு சாமியில் பத்த சாமி வச்சு சாமி, பர்னர் சாமியில் நெருப்பு சாமி வந்த சாமி, சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி, ஸ்டூல் சாமியில் வச்சரா சாமி, கை சாமியில் பற்றாம சாமி, நாக்கு சாமியில் சுற்றாமி, சமல்காமி சமல்காமி குடிச்சிரு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, விளக்கி சாமி, வெயில் சாமியில் காய வச்சர சாமி சரணம். வந்தான் ஒரு நாள் என் வீட்டுக்கு, மலைக்கு போயிட்டு வந்துட்டேன். என்னை தேடி ரவி எங்கே சொன்னாலே ஒரு வார்த்தை, அது எங்கே திரியுதோ, இவன் கூட தான் திரியிறேன், அது எங்கே திரியுதோன்னா யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கே. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்கள் இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா ஒரு சின்ன வார்த்தைங்க. இது முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தர விழா செய்றீங்க. முருகப்பெருமானுடைய அடியார் பெருமக்கள் ஒருத்தர் யாரு தெரியுங்களா? 64வது நாயன்மாராக கருதப்படுகிற வாரியார் சுவாமிகள் ஒரே வார்த்தை சொன்னாரு, ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்றுன்னு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆறி போன காஃபி, அக்கா ஒரு 5 நிமிஷம் முடிச்சிரு, அக்கா அக்கா ஆயா ஆயா உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், ஆயா அக்கா உட்காருங்க, அங்கிருந்து தொலைதுங்க தெரியும். திட்டிகிட்டே போகிறேன், இவன் ஒன்றும் போக மாட்டேங்கிறான், என்னையும் போக விட மாட்டேங்கிறான். நான்லாம் 3 மணி நேரம் 3 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு முக்கவும் முடியாமல் முனகவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் நான் படுற வாடி எனக்கு தான் வருது. ஆனாலும் இவன்லாம் பாருங்க, சுகர் பேஷண்ட் விம்மி விம்மி வருது, அமுக்கி அமுக்கி உட்காந்துருக்கான். மூடிடு சீசேம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான், அலிபாபா கோகம் மாதிரி. ஆனால் யோசிச்சு பாருங்க, வாயா வடை சட்டி எல்லாம் ஒரு ட்ரெயினிக்கு. யோசிச்சு பாரு, மகிழ்ச்சி சார். இத்தனை பேர் இன்னைக்கு இவ்வளவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் யோசிச்சு பார்த்துருப்போமா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அன்பிற்குரியவர்களே, அந்த கல்யாண சுப்பிரமணிய சாமி சந்தோஷமா இருப்பார் சிரிச்சுக்கிட்டு. ஏன்னா தன்னுடைய குடும்பமே இந்த கோயில் முன்னாடி உட்கார்ந்து இத்தனை பேர் இந்த நள்ளிரவு நேரத்தில் சிரிக்கிறார்கள் என்றால், கடவுளின் குழந்தைகளாகிய நாம் மகிழ்ந்தால் நம்மை படைத்த கடவுள் மகிழ்வான் என்பதுதான் சத்தியமான உண்மை. அந்த சாமி இப்போ ஆறிப்போன காஃபியும் அன்பில்லாத மனைவியும் ஒன்று வாரியார் சாமி சொன்னார். எனக்கு சொன்னார், ஆறிப்போன காஃபி நாக்குக்குத்தான் கசப்பை தரும், அன்பு இல்லாத மனைவி வாழ்க்கையவே கசப்பாக்கி விடுவாள் என்பதற்காக சொன்னார். ஆகவே அன்பு தேவை. நல்லா சொன்னாங்க, நாங்கள் சம்பாதிக்கிறோம் இல்லை, ஆனால் இங்கே சம்பாதிக்கலை, இவங்க சம்பாதிக்கலை. நான் ஒன்று சொல்கிறேங்க, என்னதான் ஆண்கள் பெருக 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 சம்பாதித்தாலும் ஒரு பெண்ணின் கை சுருங்க சுருங்க இருந்தால்தான் அந்த சம்பாத்தியம் வீட்டில் நிலைக்கும். அப்போ யார் கை சுருக்கமாக இருக்கணும்? அதனால தான் பாட்டி கையில் இருக்கிற பைக்கு சுருக்கு பைன்னு பேர். ஏன்னா எதுக்கு தேவையோ அதுக்கு தான் எடுப்பான்.
தேவையில்லாததுக்கு எடுக்க மாட்டா. சுருங்கமா செஞ்சா போதும். 4 நாக்கு வாங்கிட்டு வா போதும், 8 நாக்கு வாங்கிட்டு வா போதும். நாம போய் அந்த சுருக்கு பையில எடுக்க முடியுமா சார்? ஏடிஎம்ல இருந்து கார்டு இல்லாம கூட எடுத்துடலாம். ஆனா பாட்டி கிளவி பையில இருந்து எடுக்கவே முடியாது சார். 16 எதுக்குள்ள வச்சிருப்பானே தெரியல. மேஜிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி கை விட்டா வெளியில தான் வருமே தவிர ரூபா வராது. ஆனா அது விட்டா 10 ரூபா படார்னு வந்து நிக்குது. கிளவி எங்க வச்சிருந்தா? அதெல்லாம் டெக்னிக்கிறா போடா. உங்க தாத்தனுக்கே தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருமாஞ்சாருப்பா. தாத்தனுக்கே டெக்னிக் தெரியலன்னா பேரனுக்கு எப்படிங்க தெரியும்? ஆனா ஏன் தெரியுங்களா? ஏன் அப்படி மறைக்கணுங்கிற எண்ணம் இல்லைங்க கிளவிக்கு. தேவையில்லாத செலவுக்கு யாரும் அதில் கை வைத்து விடக் கூடாது என்கிற எண்ணம் தான் அந்த கிழவிக்கு. யோசிச்சு பாருங்க. சரி, நான் அண்ணன் ரொம்ப அழகான அந்த கவிதையை சொன்னார். அதுக்காகவே தனபாலனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்பாவை நினைச்சா அம்மாவை நினைச்சா அழத் தோன்றுகிறது, என் தந்தையை நினைத்தால் தொழத் தோன்றுகிறதுன்னு ஒரு பெண் சொன்னா பாருங்க. இதை விட என்ன சார் பெரிய விஷயம் வேணும்? நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யலான் இருக்கேன். வாழ்க்கையில் ஆடவனுடைய ஆண் பிள்ளைகளினுடைய உழைப்பா பெண் பிள்ளைகளினுடைய பொறுப்பா அப்படின்னு வருகிற போது, அன்பிற்குரியவர்களே, குடும்பம் பிடிக்கல. நான் சொல்றது யதார்த்தமா சொல்லி முடிக்கிறேன் ஒரே நிமிஷத்துல. குடும்பம் பிடிக்கலைங்கிறக்காக சாமியாராகி போன ஆண்களை நம்மால் பட்டியலிட்டு காட்ட முடியும். ஏன்னா குடும்பமே வேணாங்க, பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம்னு சாமியாரா போய் காசிலேயோ ராமேஸ்வரத்திலேயோ திருவண்ணாமலையிலேயோ சன்னியாசிய போய் வாழுகிற ஆடவர்களை நாம் காட்ட முடியும். அதே திருவண்ணாமலை வீதியில கிரிவலம் வருகிற போது எங்கேயாவது அதிகமாக பெண் துறவிகளை நீங்கள் பார்க்க முடியுமா? ஏன் தெரியுங்களா? அவள் வாழுகிற வீட்டிலேயே துறவியை போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வாழுகிற வீட்டிலேயே துறவியை போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தனியாக இறை சன்னதியில் ஆசிரமம் அமைத்து துறவியாக வேண்டிய அவசியம் ஒரு பெண்ணுக்கு இல்லை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். வாழ்ற வீட்டிலேயே துறவி, வாழ்ற வீட்டிலேயே துறவி. இங்க யோசிச்சு பாருங்க. கணவன் இறந்த பிறகு மங்கள நான் என்கிற தாலியை ஒரு பெண் இழக்கிறாள். ஆசையாய் சூட்டிய மலரை இழக்கிறாள், பொட்டை இழக்கிறாள். ஆனா யோசிச்சு பாருங்க, ஆனால் தன் கணவன் மீது தான் வைத்த அன்பை மட்டும் வாழ்நாள் முழுவதும் இழக்காமல் ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் கைதட்டல் கொடுங்க சார். அப்படிப்பட்ட பெண்களிடத்துல எப்படி பொறுப்பில்லைன்னு சொல்லிட முடியும்? இந்த அம்மாவோட சேலை, எனக்கு அக்கா சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. வீடு சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லைன்னு கோவிச்சுக்கிட்டு ஆண்கள் இங்க போயிடுறாங்க. கைவிடப்பட்ட அந்த பெண் என்ன செய்யறா தெரியுங்களா? 10 பாத்திரம் தேய்த்தாவது தன் பிள்ளையை ஒரு பட்டப்படிப்பு வரை படிக்க வைக்கிறாள் என்று சொன்னால் கைதட்டுங்கம்மா அந்த மாதிரியான சமூகத்துக்கு. யோசிச்சு பாருங்க. நாம ஏற்படுத்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை ஒரு ஏரோப்ளேன்ல போற அளவுக்கு நல்லா வரணும்யா. நாம கலவரிச்சாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை கம்ப்யூட்டர்ல நல்ல வேலை பார்க்கணும்யான்னு அனுதினமும் தங்களுடைய வியர்வையையும் கண்ணீரையும் அடக்கி கொண்டு வாழுகிற பெண்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் எப்படி இத்தனை குறைகளை அவங்க சொல்லிட்டு போக முடியும்? அன்பிற்குரியவர்களே, நான் நிறைவா இப்படி சொல்றேன். வெளிநாட்டுக்கு இப்போ அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ சமீபமாக உங்கள்கிட்ட இந்த கிராமத்தில் சொல்கிற அரசம்பாளையத்தில் ஏதாவது மனசில் ஒரு பாரம் இருக்கலாங்க, மனசில் ஒரு பாரம் இருக்கலாம். ஒரே ஒரு பாட்டு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. பணக்காரன்கிற படத்தில் வந்த பாட்டு. எப்போவாவது மனசில் ஒரு பாரம் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த பாட்டை கேட்டு பாருங்க. என்ன பாட்டு தெரியுங்களா? நம்ம உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாதுங்க. யார் ஒருத்தனை நம்பலாம் தெரியுங்களா? படைத்த அந்த கடவுளை மட்டுமே நம் வாழ்க்கையில் நம்பலாம். படைத்த அந்த கடவுள். ஏன்னா கடவுள் மாற்றி பேச மாட்டான், மனிதனை போல மாற்றி பேச மாட்டான். அழகா பாட்டுல கவிஞன் வாலி சொன்னா, படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதுக்கு, இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு, படித்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு, உன்னை நல்லாளாக்க உத்தமனை போலாக்க, இந்த நிலை உன்னை காண எண்ணியவர் யார் என்று ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. மரத்த வச்சவன்
தண்ணி ஊத்துமா மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துமா. ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. பாட்டு நல்லா இருக்குங்களா? படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு? அம்மா முடிச்சிடுறேன். மஞ்சள் சேலை அம்மா எந்திரிக்கிறீங்க, நம்ம தெரியுது எனக்கு. அடையாண்டா இப்போ தான் எந்திரிக்க உட்கார முடிக்கிறேன். நோக்க வரக்கூடாதாயா? மண்ணெலாம் பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாதம் ஆச்சு. ஏவன் தூங்குறான், எங்கே தூங்குறான்? அப்பப்போ பேச அடுத்தது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவான். அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கான். பக்கத்துலேருந்து நான் தான் அப்சர்வ் பண்ணுறேன். இவனை யோசிச்சு பாருங்க, அவன் பொண்டாட்டி விட நான் தான் இவனை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையிலுங்க ஒரு கணவன் என்ன பண்ணா, தோத்துட்டான். எடுத்த செயல் யாவிலும் தோல்வி, தொட்டதெல்லாம் மண்ணாச்சுங்க, பொண்ணாகல. செத்தரலாம்னு முடிவு பண்ணான். பொண்டாட்டி பார்த்தா, என்னையா பண்ண போற? சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சாக போற? இனி வாழ்க்கையில் எதுவும் உருப்படுற மாதிரி தெரியல, வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை சாக சொல்லி முடிச்சான். என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில் பொண்டாட்டி கேட்டா, எப்படி சாவ? கத்தி குத்தி செத்துருவேன்னா, இந்த விஷத்தை குடிச்சு போயிருவேன்னா, தூக்குல தொங்கி செத்துருவேன்னா, வாய்க்காலையோ குளத்துலையோ ஆத்துலையோ கடல்லையோ விழுந்து செத்துருவேன்னா. இப்போ பொண்டாட்டி கேட்ட கேள்விதாங்க, ஏன் பெண் உயர்ந்தவள் என்பதற்கு. யோ வாழ்க்கையை கொஞ்சம் நிமிஷம் கிச்சா, வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கே இத்தனை வழிகள் தெரிகிறதே, வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஒரு வழி கூடவாயா உனக்கு தெரியலேன்னு கேட்டான். பழைய பாட்டுல கண்ணதாசன் சொன்னாங்க. இதை அதோட முடிச்சறேன். வாழ நினைத்தாள் வாழலாம், வழியாயில்லை பூமியே, ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா, வாழச் சொன்னாள் வாழ்கிறேன், வழியாயில்லை பூமியே, ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. அன்புக்குரியவர்களே, ஆணுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய வட்டம்தான். ஆனால் பெண்ணுடைய வாழ்க்கை என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கான வாழ்க்கையாக மாறியிருக்கின்ற காரணத்தாலே தன்னுடைய குடும்பத்தை தாண்டி சிந்திக்காத மனிதர்களுக்கு மத்தியில் இந்த உலகத்தையே காக்கின்ற அந்த தெய்வத்திற்கு இணையாக சிந்திக்கக்கூடிய பெண் மக்கள் தான் என்றென்றைக்கும் பொறுப்புடையவர்கள். அந்த பெண் பிள்ளைகளின் பொறுப்பால் தான் ஒரு குடும்பத்தின் கௌரவமும் ஒரு சமூகத்தின் கௌரவமும் நிமிர்கிறது என்கிற எளிய தீர்ப்பை சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட உங்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் அத்தனை பேரின் பாதங்களிலும் சமர்ப்பித்து மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை விருப்பமில்லாமல் விடைபெறுகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.